ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, 7th புக் அதாவது 6th புக்கு சோசியல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வெற்றிகரமாக அதையும் நம்ம லைவ் டெஸ்ட்டாக முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட்டில் சில இஷ்யூஸ் வந்ததால் நம்ம அதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் 7th 3 டேர்மு நம்ம வந்து முடிச்சிட்டோம். 7th 3 டேர்மை முடிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். 7ஆம் வகுப்பு அறிவியல்னு, சமூக அறிவியல்னு. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 7th புக்கு முடிச்சதால் அடுத்து நம்ம 8th புக்குக்கு போக போகிறோங்க. ஸோ 8th புக்கு சமூக அறிவியல் முழுவதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்ற விதமாக வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம 8th புக்கை கவர் பண்ண போகிறோம். அதனோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ 8th புக்கை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலை பொறுத்தவரையிலும் ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வரலாறு தாங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ வரலாறை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு 8 பாடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 8 பாடங்களை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடம், அதாவது ஐரோப்பியர்கள் வருகை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னைக்கு சார் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாளை, அதாவது 11/6/2026. ஸோ 11/6/2026 அன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்ற அந்த பாடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நாளை இந்த 11ஆம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க, 11/6/2026. ஸோ மேக்ஸிமம் 9 PM. ஸோ எந்த டைமுக்கு சார் டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா 9 PM 9 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும். ஏன்னா லைவ் டெஸ்ட்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் வருது, ஸ்க்ரீன் சின்னதாக வருது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காமல் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் 9 மணிக்கு உங்களுக்கு வீடியோ ஷார்ப்பாக அப்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை டெஸ்ட் போல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ஐரோப்பியர்கள் வருகை, அடுத்து வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, கிராம சமூக வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியின் நகர்ப்புற மாற்றங்கள், காலங்கள் தோறும் பெண்களின் நிலை. ஸோ இந்த பாடங்கள் அனைத்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் எல்லா பாடமும் பார்க்குறோம் சார் அப்படின்னா, சார் டெட் எக்ஸாம் சில பேர் ப்ரிப்பேர் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் எல்லா பாடமும் அவங்க படிக்கிற போல் அவங்களுக்கு இருக்கும். அதில் அவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்றதுனால நம்ம எல்லா எக்ஸாமும் வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்க செலக்டடாக படிப்பாங்க. நீங்கள் அந்த பாடங்களை வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை சார் நான் எல்லா பாடமும் படிக்கிறேன், அதுலேயும் ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வரலாறு அதே போல் வந்து முடிக்க போகிறோங்க. ஸோ இதில் வரலாறு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரலாறு முழுவதும் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட். ஸோ ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்துட்டு வரலாறு முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அதை பற்றி அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துடுவேன். ஓகேங்களா? சரி, வரலாறு நல்லபடியாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது புவியியல். ஸோ புவியியலை பொறுத்தவரைக்கும் புவியியலில் ஒரு 8 பாடங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாடமும் அதே போல் ஒரு நாள் பார்க்க போகிறோம். பாறை மற்றும் மண் அது ஒரு நாளும், வானிலை மற்றும் காலநிலை அது ஒரு நாள் பார்க்க போகிறோம். நீரியல் சுழற்சி, இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், இடர்கள், தொழிலகங்கள், கண்டங்களை ஆராய்தல், நிலவரைபடங்களை கற்றறிதல். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு பாடமும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நாள் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ ஒரு பாடம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் அது முன் பாடத்தாக கூட சேர்த்து கூட நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். அதை பற்றி நான் அப்டேட் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடுவேன். ஸோ இன்றைக்கி இப்போ டெஸ்ட்டு நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஐரோப்பியர்கள் வருகை டெஸ்ட்டு நீங்கள் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோவோட எண்ணில் அடுத்து நான் நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்றதை நான் சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2 பாடம் சேர்த்து படிக்கிறவங்க கூட படிச்சுக்கலாம். அப்போ அதே போல் புவியியல் முடிஞ்சதுக்கப்புறம் புவியியல் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடிமியல். ஸோ குடிமியலில் மொத்தம் ஒரு 7 லெசன் இருக்குது. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமையும், சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், சாலை பாதுகாப்பு விதிகள், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, அப்புறம் நீதித்துறை. ஸோ இந்த 7 லெசனும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லெசன் பார்க்க போகிறோம். அப்புறம் எப்பவும் போல் இது ஒரு ஃபுல் டெஸ்ட். ஸோ குடிமையில் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அட்டன் பண்ணிவிடுவோம். அப்போ அதுவும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பொருளியலில் ஒரு 2 பாடம் இருக்கும் எக்கனாமிக்ஸில். ஓகேங்களா? ஸோ அந்த 2 பாடமும் நம்ம சேர்த்து கூட ஒரே டெஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது கண்டென்ட் எப்படி இருந்ததை பொறுத்து. நான் அது உங்களுக்கு இந்த நீதித்துறை பாடம் முடிகிறப்ப நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ முடிஞ்சால் ஒரே டெஸ்ட்டாக வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம 2 டெஸ்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 8th புக்கு ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம்.
ஓகேங்களா. 8th புக்கு ஃபுல் டெஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். அப்போ நீங்கள் வரலாறு முடிச்சுட்டு நம்ம புவியியல் போகும்போது நீங்கள் வரலாறை ஒரு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ புவியியல் முடிச்சுட்டு குடிமியல் போகிறப்போ புவியிலையும் ஒரு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வரலாறு குடிமியல் புவியியல் ஒரு பக்கம் உங்களுக்கு ரிவிஷனில் இருக்கணும். அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமியல் வந்துட்டீங்க அப்படின்னா குடிமியலும் ஒரு பக்கம் ரிவிஷனில் இருக்கணும். அப்போ நீங்கள் 8th புக்கு ஃபுல் டெஸ்ட்டு ரெடியாக எழுதுறதுக்கும் ரெடியாக வந்து நீங்கள் வந்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம 8th புக்கையும் வந்து முடிக்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் டெட்டுக்கு ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் டெட் டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் டெட் எழுத போகிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய டெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லை டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த சோசியல் சயின்ஸ் புக் வந்து காமனாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகவங்களா இருக்கலாம். ஸோ அப்புறம் இல்லைன்னா வந்து பார்த்தா நீங்கள் பிசி எஸ்ஐ போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும். தேங்க்யூ கைஸ்.